உயிர் இறக்கும் தருவாயில் இருக்கப்படும் பொழுது பாருங்களேன், இந்த சளி நெஞ்சு அடைச்சிக்கிச்சு, சளி தொண்டையை அடைச்சிக்கிச்சு, அப்படியே தொண்டைக்கும் இதுக்கும் தான் மேலும் கீழுமா போயிட்டு வந்துகிட்டு இருக்குது அப்படின்பாங்க. சரிங்களா? இந்த சளி கழிவுடைய தேக்கம் தான் சோரியாசிஸ் போன்ற நோய்களுக்கு அடிப்படை காரணமாகவும் இருக்குது. அதுபோல ரொமேட்டட் ஆர்த்ரைட்டிஸ் வர்றதுக்கும் கூட இது காரணமா இருக்குதுன்னு சொல்லிட்டு கூட நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி வச்சுக்கிறாங்க. இந்த இரவு உணவு ரொம்ப முக்கியமானது. காலை மதியம் சாப்பிடுறோம், இந்த சாப்பிட்டதை முதல்ல வெளியேற்றுறதுக்கான உணவை நம்ம நைட்டு சாப்பிட்டோமா அப்படின்னம்னா கிடையாது. ஏன்னா நைட்டு தான் உட்காந்து நம்ம புரோட்டா, சரிங்களா, அது மாதிரி கொஞ்சம் ஹார்டான உணவை சாப்பிட்டுட்டு அப்படியே போய் படுக்கிற மாதிரி வந்துட்டோம். இது ஒரு மூலிகை தான், இது நார்த் இந்தியாவில் தான் நமக்கு கிடைக்குது. இப்போ நம்ம எல்லா மெடிக்கல் ஷாப்புகள்லையும் இப்போ கூட கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆயுர்வேத மெடிக்கல் ஷாப்ல, நாட்டு மருந்து கடைகள்ல, அலோபதி மெடிக்கல் ஷாப்ல கூட இது கிடைக்குது. என்ன அப்படின்னா, ஹெல்த் கபி நேயர்களுக்கு வணக்கம். இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, இன்னைக்கு ஒரு ஸ்கின் ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, நம்ம உடனே பாத்தீங்கன்னா அதுக்கு மேல ஏதாவது ஆயின்மெண்ட் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு இமீடியட்டா நம்ம மேல ஒரு ஆயின்மெண்ட் அப்ளை பண்ணி ஸ்கின் ப்ராப்ளத்தை சரி பண்றதுக்கு ஒரு முயற்சி பண்றோம். இந்த ஸ்கின் ப்ராப்ளம் வந்ததுக்கான அடிப்படை காரணத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறாமலேயே இப்படி மேலோட்டமா நம்ம பண்ண ஆரம்பிச்சதுனால கடைசியில அந்த ஸ்கின் ப்ராப்ளம் நம்மளுடைய லைஃப் டைம் டிசீஸா இன்னைக்கு மாறிக்கிட்டு இருக்கு. அப்ப அதுக்கு அடிப்படையான காரணம் தான் என்னங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, நமக்கு பாத்தீங்கன்னா மலச்சிக்கலே பல சிக்கலை உண்டு பண்ணும் அப்படின்ற வார்த்தையை நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம். நீங்க இந்த ஸ்கின் ப்ராப்ளம் இருந்தவங்களுக்கும் பாருங்க, முன்னால மலச்சிக்கல் இருந்திருக்கும். நம்மளுடைய முன்னோர்கள் இந்த ஸ்கின் ப்ராப்ளம் வருவதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்கன்னா, அதுல இந்த மலச்சிக்கல் ஒரு முக்கிய பங்களிக்குது அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. இது போக இன்னொரு சிக்கலும் இருக்குதுங்க. என்ன சிக்கல் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, வெள்ளை மலமும் மஞ்சள் மலமுமே நம்மளுடைய ஸ்கின் லேயரை பாதிப்படைய செய்யுது அப்படின்றாங்க. என்ன மஞ்சள் மலம் அப்படின்றது நமக்கு தெரியும், அது மலச்சிக்கல் இல்லையா, மோசன் வழியே மோசன் தான் நமக்கு மஞ்சள் மலம். வெள்ளை மலம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, வெள்ளை மலம்ன்றது நமக்கு சளி கழிவுகள். அப்ப பாருங்க, இன்றைய ஸ்கின் நோயாளிகள், அதாவது ஸ்கின் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க முன்னால சளி கழிவுகள், சளி தேக்கம், ஓகேங்களா, அப்ப சளி சம்பந்தப்பட்ட நோயாளிகளாக முன்னால இருந்திருப்பாங்க. அவர்களுக்கு முன்னால சளி பிடிச்சிருக்கும். அந்த சளி பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, அந்த சளியை வெளியேற்றுவதற்காக மாத்திரைகள் எடுத்து உள்ள அமுக்கியிருப்பாங்க. சளியை வெளியேற்றுறதுக்கு தான் மாத்திரை சாப்பிடணுமே தவிர சளியை உள்ள அமுக்கிறதுக்கு மாத்திரை சாப்பிடக்கூடாது இல்லையா. அப்போ பாத்தீங்கன்னா உள்ள அமுக்கிறதுக்காக தான் இப்ப நம்ம எல்லாம் மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். நம்ம சின்ன பிள்ளையா இருந்த காலத்துல நிறைய பேரை சின்ன குழந்தைகளை பார்க்க முடியும், மூக்குல தண்ணி ஒழிக்கிட்டு ஸ்கூலுக்கு போவாங்க, மூக்குல தண்ணி ஒழிக்கிட்டு தான் கடைக்கு தூக்கிட்டு வருவாங்க. சரிங்களா? அந்த மாதிரி மூக்குல தண்ணி ஒழிக்கிட்டு இருக்க குழந்தைகளை இப்ப பார்க்க முடியல. மூக்குல சளி ஒழிக்கிட்டு பாத்தீங்கன்னா அதை அப்படியே இழுத்துக்கிட்டு அப்படி இருப்பாங்க. இப்ப லேசா ஒரு தும்மல் வந்தாலோ, லேசா ஒரு ரன்னிங் நோஸ் வந்தாலோ இம்மிடியட்டா என்ன பண்ணிடுறோம், சளி வர்றதுக்கு முன்னாடியே ஆஃப் பண்ணிடணும் எப்படியாவது அப்படின்னு சொல்லிட்டு உடனே மாத்திரையை சாப்பிட்டு உள்ள ஆஃப் பண்ணணும். நம்ம உடம்புல லைஃப் டைம் சளிக்கழிவுகள்ன்றதும் உருவாகிக்கிட்டே இருக்கும். சளிக்கழிவுகளை வெளியேற்றணும் அப்படின்றத சொல்றாங்க. நீங்க பாருங்க, கடைசி காலகட்டத்துல உயிர் இறக்கும் தருவாயில் இருக்கப்படும் பொழுது பாருங்களேன், இந்த சளி நெஞ்சு அடைச்சிக்கிச்சு, சளி தொண்டையை அடைச்சிக்கிச்சு, அப்படியே தொண்டைக்கும் இதுக்கும் தான் மேலும் கீழுமா போயிட்டு வந்துகிட்டு இருக்குது அப்படின்பாங்க. சரிங்களா? அப்ப கடைசி கட்டத்துல அதிகபட்சமான பேர், ஓகேங்களா, என்ன பிரச்சனையில லாக் ஆகுறாங்க பாத்தீங்களா, சளி. அப்ப இந்த சளி கழிவுகள் நமக்கு சின்ன பிள்ளையில உருவாகிக்கிட்டே தான் இருக்கும். அதை வெளியேற்றுறதுக்குரிய வேலையை தான் நம்ம பார்க்கணுமே தவிர அதை உள்ள அடக்கிறதுக்குரிய வேலையை பார்க்கக்கூடாது. அன்னைக்கு வெளியேற்றிக்கிட்டு இருந்தோம், வெளியேற்றுறதுக்குரிய வேலையை தான் பண்ணணும். இன்னைக்கு நம்ம வெளியேற்றுறது இல்லை. அப்ப இது என்ன நடக்குது அப்படின்னா, உள்ளுக்குள்ள அப்படியே உங்களுடைய பிளட்ல கலக்க ஆரம்பிச்சிருது, உங்களுடைய ஸ்கின்ல ஏற ஆரம்பிச்சிருது. அதுதான் உங்களுடைய ஸ்கின் லேயரை அடைச்சு உங்களுக்கு ஸ்கின்ல அலர்ஜி, ஸ்கின்ல பிளாக் மார்க், ஸ்கின்ல தேமல், சரிங்களா, இந்த மாதிரிலாம் வர ஆரம்பிச்சு கடைசியில பாத்தீங்கன்னா சோரியாசிஸ் லெவலுக்கு போக ஆரம்பிச்சிருது. இந்த சளிக்கழிவுடைய தேக்கம் தான் சோரியாசிஸ் போன்ற நோய்களுக்கு அடிப்படை காரணமாகவும் இருக்குது. அதுபோல ரொமேட்டட் ஆர்த்ரைட்டிஸ் வர்றதுக்கும் கூட இது காரணமா இருக்குதுன்னு சொல்லிட்டு கூட நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி வச்சுக்கிறாங்க. சரிங்களா? முடக்குவாதம் வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது.
ஓகே, அப்ப இந்த சளி கழிவுகளும் மலக்கழிவுகளும் இருப்பதிலேயே மிக மோசமான கழிவு. இந்த ரெண்டையும் நம்ம வந்து உள்ளுக்குள்ள தேக்கம் வச்சிருந்தா அது ஸ்கின் வரைக்கும் ஏறும். அப்ப இந்த மலக்கழிவுகள் மேல நம்ம வந்து என்னதாங்க பண்றது அப்படின்னா, இந்த மலச்சிக்கலும் ஒரு அறிகுறி அல்ல, அதுவும் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு, அதாவது மலச்சிக்கலும் ஒரு நோய் அல்ல, அது ஒரு அறிகுறி தான். ஜீரண மண்டலம் உங்களுக்கு சரியா இருந்தா அப்ப ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கான மலச்சிக்கல் இல்லாம மலம் ஈஸியா போக ஆரம்பிச்சிடும். இந்த சளி கழிவுகளும் மூக்கு வழியே வெளியேறாம போகணும்னா இதுவும் மலம் வழியே வெளியேறும். சின்ன குழந்தையெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து நீங்க அந்த சளியை வெளியேற்றுறதுக்கான சில ப்ராசஸ் பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக்கா மோசன் வழியே வெள்ளையா அந்த சளி கழிவுகள் வந்து வெளியே போயிடும். அப்ப இந்த பாதையை நம்ம ஃப்ரீயா வச்சுக்கணும். இந்த பாதையை நம்ம ஃப்ரீயா எப்படி வச்சுக்கிறது? ஏன்னா மலம் உள்ள தேங்குச்சுன்னா சளி பிடிச்சிரும். நீங்க சளி பிடிச்சவங்க நிறைய பேருக்கு பாருங்க கான்ஸ்டிபேஷன் இருக்கும். இதுதான் ரூட். சளி பிடிக்கிறதுக்கும் இங்க மலம் தேக்கமானது தான். மலம் தேக்கமானதுக்கான காரணம் ஜீரணம் சரியில்லை. சரிங்களா? அப்ப இந்த ரூட்டை நீங்க சரி பண்ணிட்டீங்கன்னா கிளியர் இருக்கு. மல தேக்கமானது உங்களுடைய சிறுகுடல்லையும் பெருங்குடலுக்குள்ளையும் தேங்கக்கூடாது. தேங்கினால் அது உங்களுக்கு சளி பிடிக்கிறத உண்டு பண்ணும், ஸ்கின் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை உண்டு பண்ணும், ரொமேட்டட் ஆர்த்ரைட்டிஸ் போன்ற நாள்பட்ட நோய்களை கூட இது வந்து கொடுக்கலாம் அப்படின்னு அதை வெளியேற்றுவோம். அதை வெளியேற்றுறதுக்கு என்ன பண்ணலாம்? நம்ம ஈஸியாக பண்ணக்கூடிய சில விஷயங்கள், அது உணவு முறைகளில் உங்களுக்கு இப்போ நிறைய நம்ம அதிலே வந்து நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கிறோம். சரிங்களா? நம்ம மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கிறதுக்கு இது மாதிரி உணவுகளை வந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி, அதாவது நீர் உள்ள உணவுகள் இன்னைக்கு சாப்பிட்ற பழக்கம் மாறிக்கிட்டே இருக்குது. அதனால ஈரப்பதமாக இருக்கக்கூடிய உணவுகள், சரிங்களா, திரவ உணவுகள், இதை வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. முடிஞ்சா ஒருவேளை உணவே வந்து இந்த மாதிரி வந்து திரவ உணவுகளாக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அதாவது ஜூஸு, கஞ்சி, கூழ், சரிங்களா, இது மாதிரி வந்து நீர்த்த உணவுகளை நம்ம எடுத்துக்கிறது நல்லது. திரவ உணவுகளா, திட உணவுகள் இல்லாம ரொம்ப நல்லது. நம்ம வந்து பாத்தீங்கன்னா நிறைய சூரணங்கள்லாம் சாப்பிட்டு வேற பழகிருக்காங்க இல்லையா? ஆமா, எல்லாம் எடுத்துக்கலாம், தவறு இல்லை. அதை நீங்க ரெகுலரா லைஃப் டைமா அதையும் கூட கொண்டு போக கூடாது அப்படின்னு தான் சொல்றோம். சரிங்களா? சில உணவு முறைகளை கொஞ்சம் லைஃப் டைம் கொண்டு போய்க்கலாம், தப்பு இல்லை. அப்ப என்ன பண்ணலாம்? நம்ம வந்து பாத்தீங்கன்னா இரவு வந்து நம்ம படுக்கப்படும் பொழுது இந்த இரவு உணவு ரொம்ப முக்கியமானது. காலை மதியம் சாப்பிடுறோம், இந்த சாப்பிட்டதை முதல்ல வெளியேற்றுறதுக்கான உணவை நம்ம நைட்டு சாப்பிட்டோமா அப்படின்னம்னா கிடையாது. ஏன்னா நைட்டு தான் உட்காந்து நம்ம புரோட்டா, சரிங்களா, அது மாதிரி கொஞ்சம் ஹார்டான உணவை சாப்பிட்டுட்டு அப்படியே போய் படுக்கிற மாதிரி வந்துட்டோம். இப்ப நிறைய ஃபங்க்ஷன்லாம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈவினிங் தான் நடக்குது, நைட்டு தான் நடக்குது. பார்த்தோம்னா வந்து அங்க நைட்டு டின்னர் போயிட்டோம்னா என்ன, ஃபுல்லா ஈஸியா செரிமானமாகாத ஐட்டங்களா இருக்குமே தவிர சீக்கிரமா செரிமானமாகிற ஐட்டமே இருக்கு. அதை சாப்பிட்டுட்டு அப்படியே போய் படுத்துறோமா? இது வந்து பாத்தீங்கன்னா இதுதான் கொஞ்சம் கொஞ்சமா அரைக்கிறதுக்கு சிரமம் ஏற்பட்டு கழிவுகள் தேங்கி கான்ஸ்டிபேஷன் ஒரு நாள்பட்ட நோயாக அப்படியே வந்து உருவாகிட்டே இருக்குது. அப்ப என்ன பண்ணலாம்? இரவு உணவை முடிந்தவரை நீங்க வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு திரவ உணவுகளாக எடுத்துக்கங்க. அது ரொம்ப நல்லது. இரவு உணவுகளை பழம், ஜூஸ், சரிங்களா, அது மாதிரி உணவுகள்ல நீங்க போயிட்டீங்கன்னா ரொம்ப பெட்டர். அதுல பழத்துல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நமக்கு தெரிந்த ஒரு பழம் கொய்யா பழம். இந்த கொய்யா பழத்துல ஃபைபர் கண்டென்ட் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. இந்த கொய்யா பழத்தை இரவு உணவா நம்ம வந்து எடுத்துக்கிறப்படும் பொழுது, இரவு உணவே கொய்யா பழம் தான் அப்படி வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுங்க, ரொம்ப சூப்பர். இல்லைங்க நான் சாப்பிடாம இருக்க முடியாது, நான் சாப்பிட்டுட்டு சாப்பிடலாமா? எடுத்துக்கலாம். பல உணவுகளை நீங்க எடுத்துக்கணும்னா சாப்பாடு சாப்பிட்டுட்டு திரும்ப ஒரு 1.5 ஹவராவது ஒரு கேப் இருக்கணும், ஒரு மணி நேரமாவது கேப் இருக்கணும். உடனே எடுக்கக்கூடாது. ஒரு மணி நேரம் கழிச்சு திரும்ப நீங்க பல உணவுகள் எடுத்துக்கலாம். பல உணவுகளை மட்டுமே எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அதே போலதான் திரும்பவும் வந்து ஒரு மணி நேரம் கழிச்சு தான் நீங்க மற்ற உணவுகளை வந்து எடுத்துக்கணும் அப்படின்ற விஷயத்தை மைண்ட்ல வச்சுக்கோங்க. தூக்கத்துக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பாடு சாப்பிட்டுட்டு தூக்கத்துக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்க வந்து 1 மணி நேரத்துக்கு முன்னாடி 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியோ பல உணவு எடுத்துங்க. அதுல கொய்யாப்பழம் எடுத்துக்கலாம். இப்பெல்லாம் நான் எடுத்துட்டேங்க, என்னோட கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை தீரவே இல்லைங்க. இந்த மலச்சிக்கல்ன்றது ஒரு பெரிய சிக்கலா தாங்க இருக்கு. அதுக்கு வேற ஏதாவது சொல்யூஷன் இருக்கா அப்படின்னா நிச்சயமா அடுத்த சொல்யூஷனையும் நம்ம இந்த பதிவுல பார்க்கலாம். பல பிரச்சனைகள் தீர்வதற்கு உங்களுடைய பெருங்குடலை நீங்க சுத்தமா வச்சுக்கிட்டீங்கனாலே பல ப்ராப்ளங்கள் வந்து இதுல வந்து சரியாயிருங்க. என்ன பண்ணலாம் அப்படின்னம்னா, அதாவது பாத்தீங்கன்னா வந்துட்டு இது ஒரு மூலிகை தான். இது நார்த் இந்தியாவில தான் நமக்கு வந்து கிடைக்குது. இப்ப நம்ம எல்லா மெடிக்கல் ஷாப்புகள்லையும் இப்ப கூட கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆயுர்வேத மெடிக்கல் ஷாப்ல, நாட்டு மருந்து கடைகள்ல, அலோபதி மெடிக்கல் ஷாப்ல கூட இது வந்து கிடைக்குது. என்ன அப்படின்னா இசாப்ஹோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெடிசன் இருக்குதுங்க. இசாப்ஹோல் அப்படின்றது என்னன்னு அப்படின்னா, அது வந்து நம்ம அந்த பாசி பயிறு அது மாதிரி உள்ள ஒரு பயிர் வகை நார்த் இந்தியாவில் விளையக்கூடிய ஒரு இது. அதுல உள்ள தோலுங்க, அவ்வளவுதான். அதுல உள்ள தோல்
இது ரொம்ப சூப்பரா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மலச்சிக்கலை சரி செய்து கொடுக்குது. ரொம்ப அருமையா இந்த இசாப்கோல் வாங்கிக்கங்க. நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல வந்து அதோட இமேஜஸ் வந்து காமிப்பாங்க. இந்த ஸ்கிரீன்ல இருக்கக்கூடிய இந்த இசாப்கோல் அப்படின்றத வாங்கிக்கங்க. வாங்கிட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு டெய்லி நைட்டு படுக்கும் பொழுது ஒரு டம்ளர் ஹாட் வாட்டர்ல, ஒரு வெதுவெதுப்பான வார்ம் வாட்டர்ல ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டுக்கங்க. ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டு நல்லா அப்படியே கலக்கிருங்க. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜெல்லி மாதிரி வரும். நீங்க நல்லா கலக்கிருங்க. அதை ரொம்ப நேரம் போட்டுட்டு கலக்காம அப்படியே வச்சிருந்தீங்கன்னா அது அப்படியே கட்டி சேர்ந்த மாதிரி ஆயிரும். ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டு அப்படியே உடனே கலக்குங்க. கலக்கிட்டு அதை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்து சாப்பிட்டுருங்க. நைட்டு தூங்குவதற்கு முன்னாடி இது என்ன வேலை பார்க்கும் அப்படின்னா, மலம் நம்ம உடம்புல கட்டியா இருக்குது அப்படின்னா அதை அப்படியே உடைச்சு நீர்த்து போக வச்சு நமக்கு வந்து வெளியில கொண்டு கொடுத்தோம். ஃப்ரீயா வெளியே வரும். ஓகேனா ஒண்ணு. ஒரு சில பேருக்கு லூஸ் மோஷனாவே போகுதுங்க. சாப்பிட்டோன்னு மோசம் போகுங்க. காலையில போனோம்னாலும் அப்படியே லூஸ் மோஷன் மாதிரி போகுங்க அப்படின்ற மாதிரி இருக்குதா. இது இந்த இசாப்கோல் என்ன பண்ணோம்னா அதை கொஞ்சம் கட்டி பண்ணிடும். கட்டி பண்ணி கொஞ்சம் கட்டித்தன்மையா கொடுக்கும். அதாவது கட்டியா மலம் போகுதுன்னா அதை நீர்த்து போக வைக்கும். நீர்த்து மலம் போகுதுன்னா அதை கட்டியா போக வைக்கும். இதை விட இன்னொரு பெரிய ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, மலம் எப்படி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரைமுறை இருக்குதுங்க. எப்படி போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, நம்ம வந்து கோப்பையில வந்து நம்ம வந்து மலம் போகப்படும் பொழுது இந்த மலமானது ஒரே பீஸா நீளமா ஒரு பாம்பு போல வந்து விழுகணும் அப்படின்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு அது வந்து அந்த தண்ணியில வந்து மிதக்கணும். ஆனா இன்னைக்கு பாருங்க நிறைய பேருக்கு மிதக்கிறதே இல்லை. அது வந்து பாத்தீங்கன்னா வந்து அப்படியே லவக்குன்னு உள்ள மூழ்கிதான் இருக்கும். மலமானது நம்ம டாய்லெட்ல அந்த கோப்பையில வந்து பாத்தீங்கன்னா வந்து தண்ணி மேல மிதக்கணும். அப்பதான் வந்து நீங்க சாப்பிட்ட சாப்பாட்டுல உள்ள சத்துக்கள் முழுசா கிரகிக்கப்பட்டு வெறும் சக்கை மட்டும்தான் வந்து விழுந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். இல்லைன்னா உங்க சத்துக்களும் சேர்ந்துதான் வந்து விழுந்திருக்குன்னு அர்த்தம். இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து மலம் மிதக்கிறது இல்லை. இதை ஏன் அந்த இடத்துல சொல்றேன்னா, நீங்க இப்ப இந்த இசாப்கோல் எடுக்கப்படும் பொழுது இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபைபர் கண்டென்ட் நல்லா அதிகமாவே இருக்குதுங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா இதை நீங்க எடுக்கப்படும் பொழுது நல்ல ஜீரணம் சூப்பரா நடந்து உங்களுக்கு சத்துக்கள் உறிஞ்சப்பட்டு வெறும் சக்கையா அந்த மலம் வெளியே வரும். அதை நீங்க கண்கூட பார்க்க முடியும். உங்களுடைய மலம் மிதக்கும். நீங்க காலையில வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு உங்களுடைய கோப்பையில வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய மலம் வந்து நீங்க போனீங்கன்னா மிதக்கும். அப்பதான் உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும். ஆகா, இப்பதான் இன்னைக்குதான் சத்துக்கெல்லாம் நல்லா உறிஞ்சப்பட்டு சக்கை மட்டும் வெளியே வந்திருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்க முடியும். இத டெய்லி எடுத்துக்கலாமா? டெய்லி எடுத்துக்கலாம். சில பேர் டெய்லி எடுத்துக்க கூடாது அப்படின்றது இருக்கு. என்ன அப்படின்னா, நல்லா குண்டா இருக்கிறவங்க நீங்க டெய்லி எடுத்துக்கலாம். அதாவது வெயிட்டை குறைக்கிற வேலையும் அதுக்குள்ள நடக்கும். வெயிட்டை குறைக்கணும்னு நினைக்கிறீங்களா, நீங்க தாராளமாக டெய்லி எடுத்துக்கலாம். நல்ல வெயிட் குறைஞ்சு ஃபிட் ஆகிற வரைக்கும் நீங்க தாராளமா எத்தனை மாதங்கள் வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனா வெயிட் எல்லாம் கரெக்டா இருக்கிறீங்க, உங்களுக்கு அந்த இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கான்ஸ்டிபேஷன் மட்டும் தான் ப்ராப்ளம் அப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 இருந்து 15 நாளைக்கு டெய்லி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வாரத்துல 2 நாள் எடுங்க போதும். அப்படியே ரொட்டீன் ஆயிரும். உங்களுக்கு வந்து காலையில அப்படியே மோசம் போறது, காலையில எழுந்த உடனே ஒரு 15 நிமிஷத்துலயே வந்து பாத்தீங்கன்னா நீங்க சுடுதண்ணி கூட குடிக்காம ஆட்டோமேட்டிக்கா மோசம் போகும். அது வந்து நடக்கும். ஏன்னா சில பேருக்கு காலையில எழுந்து சுடுதண்ணி குடிச்சாதான் போகும். சில ஆக்டிவிட்டிஸ் டீ சாப்பிட்டாதான் போகும். சில பேர் தம் அடிச்சாதான் போகும். கொஞ்சம் வாக்கிங் போயிட்டு வந்தாதான் போகும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி ஒரு இது இருக்கும் இல்லையா. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த இசாப்கோல் நீங்க ரெகுலரா எடுத்தீங்க அப்படின்னா காலையில எழுந்த உடனே 15 நிமிஷத்துல எந்த ஒரு முயற்சியும் இல்லாம ஆட்டோமேட்டிக்கா மோசம் போகும். நல்லா செரிமானமாகி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அந்த வெறும் ஃபைபர் கண்டென்ட்டோட சக்கை மட்டும்தான் வெளியில வரும். இதை பயன்படுத்துங்க. உங்களுடைய கான்ஸ்டிபேஷன் அப்படின்ற அந்த ப்ராப்ளத்திலிருந்து வெளியில வாங்க. அது வெளியில வர்றது மூலமா என்னெல்லாம் பலன் கிடைக்கும் அப்படின்றது நீங்க அனுபவிச்சு உங்களால வந்து சொல்ல முடியும். ஏன்னா இந்த ஸ்கின் ப்ராப்ளத்திலிருந்து நீங்க வெளியே வந்துடலாம். ஸ்கின்னுக்கு வெளியில நீங்க ஆயின்மெண்ட் எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். ஆனா இன்டர்னலா இந்த பிரச்சனை பெருசாகாம இருக்கணும்னா அதற்கு உங்களுடைய மலச்சிக்கலை முதல்ல சரி செய்யணும். உங்களுடைய சளி கழிவுகள் உருவாகாம தடுக்கணும்னா உங்களுடைய மலச்சிக்கலை முதல்ல சரி செய்யணும். உங்களுடைய ரத்தத்தில் கழிவுகள் சேராம இருக்கணும்னா உங்க மலச்சிக்கலை முதல்ல சரி செய்யணும். தொடர்ந்து பண்ணுங்க. உங்களுடைய சிறுகுடலும் பெருங்குடலும் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு சூப்பரா எப்பொழுதும் சுத்தமா இருக்கும். ஓகே, ரொம்ப ஈஸியான இந்த டிப்ஸை பயன்படுத்தி அனைவரும் மலச்சிக்கல்ல இருந்து வெளிவர வாழ்த்துக்கள். இது போன்ற ஒரு நல்ல தகவல்களை இனி நம்ம அடுத்து வரக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகளில் நம்ம ஹெல்த் கஃபே சேனல்ல பார்க்க இருக்கிறோம். பார்த்து அனைவரும் ஆரோக்கியமடைய வாழ்த்துக்கள். நன்றி. மீண்டும் சதி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.